அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னம்பி வக்கரதந்தாயிமே தன்னோ தந்தி பிரதிதி மகாகணபதி அனுகிரகத்தாலும் பாடத்திற்கு திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம். 22/2/2026 முதல் 28/2/2026 வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் மேஷ ராசிக்கு இத்தகைய பலன் இருக்குது. மேசராசிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கூடியது. ஆகவே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துக்கு உங்க மேசராசியிலே சந்திர பகவான் பயணம் மேற்கொள்கிறார். உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்ந்து அமோகமான பலன் கொடுக்கிறார். உங்க ராசிநாதன் அமர்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 2ஆம் பாடு தனஸ்தானத்தை பார்க்கும்போது பணம் நல்லா கையில பழக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் தன் இருக்கும் இடம் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையை பார்க்கும்போது அருமையான பலம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர். ஆகவே 2, 5ஆம் பார்வை விழும்போது பொன்பொருள், ஆடை ஆபரணம், சொத்துக்கள் வாங்குறது இது போன்ற உங்களுடைய தேவைக்கு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன பிராப்தம் உண்டாகும். பணம் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டியதா இருந்தா இந்த வாரத்துல உங்களுக்கு வந்தடையும். இந்த வாரத்துல நீங்க செய்ய வேண்டியது வழிபாடு தவறாம செய்து வர்றது சிறந்ததே பலன் கொடுக்கும். உங்க சுக்கிர பகவான் நல்ல பலத்தோட அமர்ந்திருக்கிறார். இந்த வாரத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல அமோகமான பலத்தோட மிகவும் தைரிய ஸ்தானத்துல 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல 2ஆம் அதிபதி அமர்ந்திருப்பது, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி செல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது எண்ணியது நிறைவேறக்கூடிய தன்மை. ஆகவே வேலை இடம் மாற்றம், தொழில் மாற்றம் உருவாக்கி கொள்ளலாம். இந்த காலத்துல நீங்க புதுசா வேலை தேடினா இந்த காலத்துல நீங்க வேலை தேடிக்கொள்ளும் போது உடனே உங்களுக்கு வேலை அமைகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். இந்த நேரத்துல ஒரு காலம்னா இந்த வாரம்னா இந்த வாரமே அல்ல, பொதுவான பலனே நம்ம சொல்லிட்டு வரோம். அப்ப அந்த மேச ராசிகள் இந்த வாரத்துல முயற்சி மேற்கொள்ளும் போது முயற்சி திருமணை ஆக்கும், முயற்சி கைகூடும், வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை பிற்காலத்துல உருவாயிடும். ஆகவே நல்ல கிரக நிலை இருக்கும்போது விடாமுயற்சியில நம்ம ஈடுபடணும். தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்த்து நம்மளுடைய செய்ய வேண்டிய வேலை என்ன அது செவனே செய்து முடிக்கணும் அப்படி சொல்லுவோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம சிறப்பாக செய்து முடித்தாலே கை மேல பலம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். குடும்பம் நல்ல ஒற்றுமையை உருவாகும். கணவன் மனைவிக்குண்டான அன்பு அதிகரிக்கும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை. 7 சனி தொடங்கக்கூடிய காலம். வாக்கிய பிரகாரம் திருக்கணித பிரகாரம் உங்கள் 7 சனி நடந்து கொண்டு இருக்கிறது ஜனவரி மாதம் முதல், அதாவது சென்ற வருடம் ஜனவரி மாதம் முதல். ஆனா வாக்கிய பிரகாரம் இந்த வருடமே உங்களுக்கு 7 சனி தொடக்கம். ஆகவே இந்த வாரத்துல உங்களுக்கு சனி தொடக்கத்துக்கு உண்டான தன்மை உருவாகுது. லாபஸ்தானத்தில் இயங்கக்கூடிய ராகு உங்களுக்கு அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏதேனும் இருந்தால் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இல்ல தூர தேசத்துல பயணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை, வெளியூர் வெளிநாடுல இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய தன்மை, நீண்ட கால நண்பர் ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தனர் அப்போ அவங்க உங்களுக்கு சந்தித்து செல்வார்கள். அல்லது நீங்களாவது அவங்கள போய் சந்தித்து அதுக்குண்டான மனக்குறை, பழைய நட்புகள் புதுப்பித்துக் கொள்ளுதல், பழைய நட்பு நேரடியாக பார்த்து பேசி அவங்க மன மகிழ்ச்சிக்கு தயாராகுவீங்க. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உடல் ரீதி சற்று கவனம் தேவை. மனசோர்வு உருவாகும். உடல் ரீதி கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு கொடுக்கும். அப்பப்போ ஞாபக மருந்தை கொடுக்கும். இது தவிக்கிறதுக்கு நரசிம்ம வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வர்றது சிறந்ததாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அமோகமான பலம் கொடுப்பார். 9க்கும் 12ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் 7ஆம் பார்வையை பார்ப்பதால் 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு அவருடைய பார்வை குரு பார்வை வருவதால் திருமணம் கைகூடும். புத்திரபாக்கியம் உருவாகக்கூடிய தன்மை, நீண்ட காலம் வரன் அமையக்கூடிய தன்மை. ஏதேனும் ஒரு வரன் நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சோம், அது அவங்க எந்த விதமான பதில் சொல்லலாம், இந்த வார்த்தை அவங்களே நம்மகிட்ட திருப்பி பேசக்கூடிய தன்மை உண்டாகும். இது மூலமா நம்மளுக்கு ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்கு, நல்ல உறவு கிடைக்கிறதுக்கு பலம் பெறும்.
வேண்டியது நிறைவேறக்கூடிய தன்மை, காதல் கைகூடும் இந்த வாரத்துல. ஆகவே புத பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்போட அமர்ந்திருக்கிறார், சனி பகவானோட சேர்ந்து. ஆகவே இந்த கும்பராசியில அமர்ந்த ஒரு கிரகம், ஒரு 5 கிரகம் கூடியிருப்பது உங்களுடைய வாழ்க்கையில மேல்நோக்கி செல்லக்கூடிய தன்மை. இந்த வாரத்துக்குண்டான விசேஷங்கள் முறையாக கையாண்டு தெய்வ தரிசனம். இந்த வாரத்துல சஷ்டிக்கு வருது, கிருத்திகை, ஏகாதசி விரதம், இது போன்ற விரதங்கள் கடைபிடித்து பெருமாளையும் சேவித்து வரும்போது, அது மட்டுமல்லாது அஷ்டமி வரும்போது லட்சுமி தேவி வளர்த்துறை அஷ்டமிங்கிறனால லட்சுமி தேவி வழிபாடு, ஏகாதசிக்கு பெருமாள் வழிபாடு, சஷ்டிக்கு கிருத்திகைக்கு முருகப்பெருமான் வழிபாடு, இது போன்ற வழிபாடுகள் தவறாம செய்து வரும்போது உங்க ராசிநாதனே முருகப்பெருமானுடைய அதிபதியே செவ்வாய். ஆகவே உங்க ஜாதகத்துல எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிறைவேறக்கூடிய தன்மை. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம், புனர்தோஷம், திசை சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த வாரத்துல எல்லாமே மறைக்கப்பட்டு திருமணங்கள் கைகூட தன்மை உண்டாகும். ஆகவே திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் அதிகமாகவே உள்ளது. இந்த வாரத்தில் நீங்க செய்ய வேண்டிய தொழிலில் வெற்றி அடையக்கூடிய தன்மை உருவாகும். எண்ணியது எண்ணியபடி நிறைவேறக்கூடிய தன்மை சொல்லும். நம்ம என்ன நினைக்கும், நண்பர்களை பத்தி நினைச்சோம், உறவினர் பத்தி நினைச்சோம், தொழில் பத்தி நினைச்சோம், வேலை பத்தி நினைச்சோம், பிள்ளைங்களை பத்தி நினைச்சோம், அப்பா அம்மா பத்தி நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனதுல என்ன குறை இருந்தால் அது நிறைவேறும். அப்போ அவங்களை சென்று சந்தித்து உரையாடி அந்த மன மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனதில் இருக்கக்கூடிய சுமைகள் பகிர்ந்து கொள்ளும் போது மற்ற மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை முறையினும் தொலைபேசியில நம்ம பேசியிருந்தாலும் நேரடியாக பேசி அந்த உரையாடல்ங்கிறது காலசிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே அதான் ஸ்பர்சம் சொல்லுவோம். ஆகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்து இந்த காலத்தில் வரும்போது மகாலட்சுமி தேவி வழிபாடும் பெருமாள் வழிபாடு செய்து வரும்போது இந்த வாரத்துல கைமேல் பலம் கூட சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபால ஜெயபால வாழ்க வணக்கம். நன்றி, வணக்கம்.